So hey my loves, welcome back to Kanis cooking channel. என்னோட அர்ச்சனா ஆர்ச்சி யூடியூப் சேனல் வந்து டர்மினேட் ஆயிடுச்சு. அதில் நான் ஒரு 2 வீடியோ என்னோட ஓன் கண்டென்ட் தான் அது. ஆனால் சாங்ஸ் வந்து வெளியிலேருந்து எடுத்தனால காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க 2. 90 டேஸ்க்குள்ளே மறுபடியும் இன்னொரு ஸ்ட்ரைக் வந்துடுச்சு. ஸோ என்னோடய சேனல் வந்து டர்மினேட் ஆயிடுச்சு. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி இப்போ நான் புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், கனிஸ் குக்கிங் சேனல்னு. அதில் எந்த கண்டென்ட்டும் இல்லை, வெறும் குக்கிங் மட்டும்தான் போட போகிறேன். மானிட்டைஸ் ஆகக்கூடிய தருவாயில் இருக்கும் போது என்னோடய சேனல் டர்மினேட் ஆகிடுச்சு. ரொம்ப சேடாக இருக்குது. அதுக்கு கொடுத்த சப்போர்ட் இந்த சேனலுக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மெயில் பண்ணியிருக்கேன். எந்தெந்த கம்பெனிலேருந்து எனக்கு ஸ்ட்ரைக் வந்துச்சோ அந்த 3 கம்பெனிக்கு நான் மெயில் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் வந்து டர்மினேட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தோடனேயே நான் வந்து டிஸ்பியூட் பண்ணேன். ரிஜெக்ட் வந்துச்சு அப்பீலு. எனக்கு அப்போதைக்கு தெரியாது ரிஜெக்ட்னு வந்துச்சா திரும்ப அப்பீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் நான் திருப்பி அவங்களுக்கு அப்பீல் பண்ணனால தான் டர்மினேட் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு யூடியூப்லேருந்து மெயில் வந்துச்சு. ஸோ யாருமே கிளைம் வந்தால் ஓகே, பட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா திரும்ப நீங்கள் அப்பீல் பண்ணாதீங்க. அது உங்களோட சேனலுக்கு தான் ப்ராப்ளம் வரும். நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணோன்னா அந்த ஸ்ட்ரைக்கை எடுத்துருவாங்க அப்படின்னு. ஆனால் இல்லை, சேனலை தான் தூக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்கள்ட்ட கண்டென்ட் எடுத்தும் யூஸ் பண்ண வேணாம், ஓன் கண்டென்ட்டாகவே யூஸ் பண்ணுங்கள். நான் அது என்னோடய சேனலில் ஸ்ட்ரைக் வந்தது 3மே என்னோடய ஓன் நான் போட்ட வீடியோ தான் அது. ஆனால் சாங்ஸ்னால தான் எனக்கு ஸ்ட்ரைக் வந்துருச்சு. ஸோ யாருமே வெளியிலேருந்து சாங்ஸ் எடுக்காதீங்க, யூடியூப் லைப்ரரியிலேருந்தே எடுங்க. நான் செஞ்ச தப்பை நீங்கள் யாரும் செய்ய வேணாம். அதனால தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ டர்மினேட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் யூடியூப்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தவங்கள்ட்ட நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணால் ரிக்வெஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்பீல் பண்ணிங்கன்னா உங்களோட ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு திருப்பி கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது சொன்னாங்க. என்னால் அதுவரை வெயிட் பண்ண முடியலை. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எவ்வளோ குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒவ்வொரு நாளும் அதை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேனும் எனக்கு தெரியும். ஸோ தயவு செஞ்சு என்னோடய இந்த செகண்ட் சேனலுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தப்பவே நான் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நான் அப்பீல் பண்ணது வந்து ரிஜெக்டட்னு வந்துச்சு. அப்போ அவங்க எனக்கு ஒரு 14 நாள் டைம் கொடுத்தாங்க. இந்த 14 நாளைக்கு உள்ள 2 ஆப்ஷன் தான். ஒன்று நீங்கள் டிலீட் பண்ணிடுங்க, நீங்கள் கொடுத்த அப்பீல் மறுபடியும் ரிஜெக்ட் வந்தால் ஸ்ட்ரைக் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதை அசால்ட்டாக விட்டுட்டேன். நம்ம அப்பீல் பண்ணியிருக்கோம், ஒருவேளை அந்த ரிக்வெஸ்ட் அவங்க ஏற்றுக்குருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் அசால்ட்டாக இருந்துட்டு, அதனால தான் எனக்கு 2 ஸ்ட்ரைக்கு அடுத்தடுத்து உடனே வந்துருச்சு. ஒருவேளை உங்கள்கிட்ட வீடியோவில் அந்த மாதிரி ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே உங்களோட வீடியோவை டிலீட் பண்ணிடுங்க, பரவாயில்ல. மறுபடியும் அதே மாதிரி வீடியோ பண்ணி கூட மறுபடியும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோ தானே போகுது. நான் என்னோடய ஒரு வீடியோ போயிருமே அப்படிங்கிற ஒரு பயத்தில் என்னோடய சேனல் போகும்னு நான் யோசிக்கவே இல்லை. அந்த தப்பை நீங்கள் யாருமே செய்யாதீங்க தயவு செஞ்சு. அப்படி ஸ்ட்ரைக் வந்தாலும் நம்ம வீடியோ உடனே டிலீட் பண்ணாலும் நம்மளுக்கு 90 டேஸ் அந்த ஸ்ட்ரைக் இருக்கும். 90 டேஸ் கழித்து தான் அந்த ஸ்ட்ரைக் போகும். ஆனால் அவங்க ஸ்ட்ரைக்குன்னு கொடுக்க முன்னாடி நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. வீடியோ வந்து வெளியே உள்ளவங்களுக்கு தெரியாது. அப்போ நம்ம அப்போவே டிலீட் பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு 90 டேஸ் அப்படின்னு ஸ்ட்ரைக்குன்னு வந்துருச்சுன்னா அப்புறம் நீங்கள் அதை டிலீட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஸ்ட்ரைக் 90 டேஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்கும். ஒருவேளை ஸ்ட்ரைக் நம்பரில் இல்லாமல் இருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா ஸ்ட்ரைக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோவை டிலீட் பண்ணிடுங்க.
ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்பியூட் கொடுத்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் நமக்கு அப்பீல் ரிஜெக்டட் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோ டிலீட் பண்ணிடுங்க, இல்லைன்னா நம்ம சேனல் போயிடும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு 500 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். சப்ஸ்கிரைபரு வீடியோ எல்லாமே எனக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு. நான் கஷ்டப்பட்டு போட்டது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் செஞ்ச தப்பை நீங்கள் யாருமே செய்ய மாட்டீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.